பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று நீதிமொழிகள் 22:6வது வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்கள், இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகள் வளர்ப்பிலே மிகவும் அதிகமான செல்லம் கொடுத்து பிள்ளைகளை கெடுத்து விடுகிறோம். அவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இந்த சட்டை எனக்கு பிடிச்சிருக்கு, இதைத்தான் வாங்குங்க அப்படின்னு சொல்லி தாய் தகப்பனிடம் பிள்ளைகள் கேட்கிறார்கள். தாய் தகப்பன் அந்த பிள்ளைக்கு என்ன விருப்பமோ அதை வாங்கி கொடுக்கிறார்கள். பிள்ளைக்கு, சிறு பிள்ளைக்கு எதை போட்டாலும் அழகாகத்தான் இருக்கும். நாம் தான் சொல்ல வேண்டும், இல்லை இல்லை இது அழகாக இருக்குது, இதை போடு. அடம் பிடிச்ச அளவோ இல்லை அவர்களுடைய இஷ்டத்துக்கு மாத்திரமே விட்டு கொடுத்து போவதுன்றது அது சரியில்லை. அது என்ன செய்யும்னு சொன்னால், நிறைய நிறைய சிறு பிள்ளைகள் அறிவில்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய நிறைய முடிவுகளை சிறு வயதிலே தவறாக எடுப்பதற்கு நாம் முதலாவது விதை போடுகிறோம். பிரியமானவர்களே, பைபிளில் சொல்லியிருக்குது, சிறு பிள்ளைகள் உள்ளத்திலே, சிறு பிள்ளைகள் மனதிலே அறிவீனம் ஒட்டி இருக்கும் என்று. எனவே அறிவீனம், மதியினம் ஒட்டி இருக்கிற இந்த சிறு பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே முடிவெடுக்கும் பழக்கத்தை, தங்கள் இஷ்டப்படி செய்கிற பழக்கத்தை நீங்கள் விட்டு கொடுப்பீர்களானால், அவர்கள் வயது போக போக இன்னும் அதிகமான சிறு பிள்ளைகளாகிய அவர்கள் இருக்க போகிறார்கள். அவர்களுக்கு புத்தி தெளிவு ஏற்பட்டு பிடி வரும் வரை நாம் தான் சரியான முடிவுகளை எடுத்து அவர்களை சரி பண்ணி நடத்த வேண்டும். இன்னைக்கு பாருங்கன்னா, செல்போனும் கையுமாக தான் பிள்ளைகள் எப்போதும் இருப்பார்கள். ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இப்போது ஃபேஸ்புக் மற்றும் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதற்கான தடை இருக்கிறது. அவர்கள் சிறு வயதிலிருந்து 18 வயது வரை அவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடாது. காரணம் என்ன? இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு பெரிய நல்ல சிறப்பான செழிப்பான நாடு இந்த தடையை ஏன் விதித்திருக்கிறது? பிள்ளைகளோட படிப்பு கெடுக்கப்பட்டிருக்கிறது. பல பிள்ளைகள் இந்த சமூக ஊடகத்தினாலே வழி தவறி கொலைகள் நடந்திருக்கிறது, கொள்ளைகள் நடந்திருக்கிறது, பாலியல் துஷ்பிரயோகங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. காரணம் என்ன? இந்த மொபைல் பயன்பாடு. எனவே சிறு பிள்ளைகள், இன்றைக்கு பிள்ளைகள் அழத் தொடங்கினாலோ அல்லது அடம் பிடிக்க தொடங்க உடனடியாக செல்போனை கொண்டு போய் கொடுத்து அவர்களை பெற்றோர்கள் கெடுத்து விடுகிறார்கள். இதை நிறுத்த வேண்டும். நீங்கள் சிறு பிள்ளைகளுக்கு எது சரி எது கூடாதுன்றதை திரும்ப திரும்ப சொல்லி அவர்களை வழி நடத்தி அவர்களை சரியாக செய்ய வேண்டும். அவர்கள் சொல்லு கேட்க மாட்டார்கள். ஆனால் தொடர்ச்சியாக அதை சொல்லி சொல்லி கேட்கும்படி செய்யும்போது அவர்கள் அதை பின்பற்றி தங்களுடைய முதிர் வயது வரை அதை விடாதிருப்பார்கள். God bless you guys. Happy parenting. பிள்ளைகளை செல்லம் கொடுத்து கெடுக்காதீர்கள். God bless you.